Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா UGTRB பிசிக்ஸ்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அது என்னன்னா சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன? பேர்லயே இருக்கு கியூபிக். ஸோ நம்ம அந்த பிராவிஸ் லாட்டிஸை பத்தி ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளோட சேனல்ல. பிராவிஸ் லாட்டிஸ், இந்த பிராவிஸ் லாட்டிஸை பத்தி நம்ம பேசியிருந்த அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கியூபிக் யூனிட் செல்ஸ், அதாவது கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது பிராவிஸ் லாட்டிஸ்ல டோட்டலா 14 டைப்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். அதுல ஒவ்வொரு சிஸ்டம்லையும் பாத்தீங்கன்னா சில ஸ்ட்ரக்சர்ஸ், மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். பிராவிஸ் லாட்டிஸை பத்தி அதுல பேசியிருப்பேன். ஸோ அதுல கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுல 3 டைப் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். கியூபிக் சிஸ்டம்ல 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். என்னன்னா சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்டு கியூபிக், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு 3 பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். கியூபிக்லயே 3 ஸ்ட்ரக்சர் பாசிபிளா இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு யூனிட் செல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் செல்லோட கார்னர்ல மட்டும் ஆட்டம்ஸ் இருக்கும். சரிங்களா? யூனிட் செல்லோட கார்னர்ல மட்டும் ஆட்டம்ஸ் இருக்கும். உள்ள நடுவுல வேற எங்கேயும் எந்த ஆட்டம்ஸும் இருக்காது. ஸோ இதுல யூனிட் செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னர்ஸ்ல மட்டும் ஆட்டம் இருக்கக்கூடியதுங்கிறதுனால இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதனாலதான் பேரே சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பெர் யூனிட் செல், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது நம்ம புரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்பிள் கியூப் ஸ்ட்ரக்சரை நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். ஸோ 3 டைமென்ஷனலா வரைய ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ கார்னர் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ இது யூனிட் செல். இது ஒரு யூனிட் செல். சிம்பிள் கியூப் ஸ்ட்ரக்சர்ல ஒரு யூனிட் செல்லுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த யூனிட் செல் பாருங்க கார்னர்ல மட்டும் ஆட்டம்ஸோட இருக்கு. டோட்டலா பாருங்க 8. ஒரு யூனிட் செல்னு எடுத்தீங்கன்னா 8 இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக 8 இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போடலாம். ஆனா இப்போ இதுல நமக்கு எவ்வளவு லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பெர் யூனிட் செல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த டயக்ராம் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இந்த கியூபோட அந்த சைடு, இந்த லென்த் எவ்வளவுன்னா A. கியூபோட சைடு அந்த லென்த் A. இப்போ இதுல பார்த்தோம்னா ஆக்சுவலா அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்காது. எப்படி இருக்கும்னா நம்ம இப்போ ஒரு 2 டைமென்ஷனல் வியூல இதை பார்க்கலாம். இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல். 2 டைமென்ஷனலா நம்ம பார்த்தோம்னா ஒரு லேயர் பாட்டம் லேயர் நம்ம பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் இதுல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பாருங்க. இது மொத்தமா 4 யூனிட் செல். ஏன்னா யூனிட் செல்ஸோட ரெப்படிஷன் தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்குது. ஸோ பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல், இது ஒரு யூனிட் செல், 4 யூனிட் செல் அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கியிருக்கும். இது ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான். இது மேல அப்படியே 3 டைமென்ஷனலா இன்னொரு 4 யூனிட் செல் வைக்கலாம் இல்லையா? ஸோ இது நான் அந்த ஒரு லேயரை மட்டும் காமிச்சிருக்கேன். 3 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா இது மேல அப்படியே இதே மாதிரி ஒரு 4 யூனிட் செல்ஸ் நம்ம அடுக்கலாம். சரிங்களா? இப்படி அடுக்கும் போது பாருங்க ஆட்டம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டம்
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இங்க நான் காமிச்சிருக்கிற மாதிரி சிறுசா இந்த மாதிரி வந்து இருக்காது. ஒரு ஆட்டம் இந்த கார்னர்ல இருக்குன்னா, இந்த கார்னர்ல ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த ஆட்டம் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கார்னருக்கு இவ்வளவு பெருசா அந்த ஆட்டம் இருக்கும், இந்த கார்னருக்கு இவ்வளவு பெருசா வந்து அந்த ஆட்டம் வந்து இருக்கும், இந்த கார்னருக்கு அதே மாதிரி இவ்வளவு பெருசா வந்து இருக்கும். சரிங்களா? அவ்வளவு பெருசா வந்து இருக்கும். சோ ஒரு கியூபோட அந்த சைடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இது ஆக்சுவலா வந்து நான் மேனுவலா டிரா பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் இம்பர்ஃபெக்டா தெரியும். சோ பாத்தீங்கன்னா இதுல கான்செப்ட் என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூபோட சைடு நான் எவ்வளவு சொன்னேன் அப்படின்னா ஏ அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏ, அதே மாதிரிதான் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏ இல்லையா? சோ இதுல இப்ப பாருங்க, இந்த ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம், ஒரு ஆட்டம்ங்கிறது ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஆட்டமோட ரேடியஸ் இப்போ இந்த டயக்ராம பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ ரேடியஸ் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் டோட்டலா வந்து அந்த யூனிட் செல்லோட டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் கிடையாது, ஆக்சுவலா வந்து இந்த சைடு லென்த் எவ்வளோ ஏ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிறது 2 டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம்ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தா கூட உங்களுக்கு கிளியரா தெரியாது, ஏன்னா நான் வந்து இதை சிமெட்ரிக்கலா கரெக்டா வரையறேன். பட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, சென்டர் இங்க இருக்கா, ஆட்டமோட இந்த சர்க்கம்பரன்ஸ் இது வரைக்கும் இருக்கா, இது வந்து அப்படியே இந்த சைடு இருக்கு இல்லையா, யூனிட் செல்லோட சைட்ல பாதி ஏ இருக்குன்னா அதோட ரேடியஸ் வந்து பாதி. இப்போ ஏ ஈக்குவல் டு 2r, ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம், ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2ன்னு சொல்லி இருக்கும். இப்போ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இது வந்து 4 யூனிட் செல், கார்னர் ஆட்டம் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. இது மேல நான் இன்னொரு 4 யூனிட் செல்ல அடுக்க முடியும் இல்லையா? 3 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா அடுக்க முடியும். அப்போ ஒரு யூனிட் செல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, இப்போ இந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து 4 யூனிட் செல்ல கவர் பண்ணிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் இது 1 2 3 4, ஸோ 1 2 3 4, 4 யூனிட் செல்ல இந்த ஆட்டம் கவர் பண்ணிருக்கிற மாதிரி தெரியும். இது மேல இன்னொரு ஒரு 4 யூனிட் செல்ல நான் அடுக்கினேன் அப்படின்னா டோட்டலா 8 யூனிட் செல்லுக்கும் இந்த ஒரு ஆட்டம் வந்து காமனா இருக்கு. சரிங்களா? 8 யூனிட் செல்லுக்கும் இந்த ஒரு ஆட்டம் வந்து காமனா இருக்கு. இப்போ இந்த லாட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8 யூனிட் செல்லுக்கும் காமனா இருக்கு. அப்போ ஒரு யூனிட் செல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்னர் பாயிண்ட் இட் இஸ் ஷேர்ட் பை 8 அதர் யூனிட் செல்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு ஆட்டமோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1/8. அப்போ நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பெர் யூனிட் செல் அப்படின்னு நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இதுவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டம் வந்து ஒரு யூனிட் செல்ல அது மேக் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன் 1/8 தான். சரிங்களா? 1/8 தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் இந்த யூனிட் செல்லுக்கு சொந்தம். இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா மேல எல்லாம் யூனிட் செல்ஸ் அடுக்கணும்னா ஒரு ஆட்டமோட 1/8 தான் வந்து சொந்தம். ஸோ ஒரு யூனிட் செல்ல வந்து கார்னர் ஆட்டம் டோட்டலா 8 யூனிட் செல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குது. அப்போ 8 into 1/8, ஒரு ஆட்டமோட கான்ட்ரிபியூஷன் 1/8 தான் ஒரு செல்லுக்கு பொறுத்த அளவு. 1/8 தான், ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த கார்னருக்கு நான் ஒரு ஆட்டம் வரைஞ்சேன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி. ஸோ இப்படிதான் வந்து வரையணும் ஆக்சுவலா. ஸோ இந்த கார்னருக்குன்னு பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ 8 into 1/8 அப்படின்னு போடும்போது நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பெர் யூனிட் செல் வந்து சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு 1 தான். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் திஸ் யூனிட் செல், வால்யூம் ஆஃப் தட் யூனிட் செல் அப்படின்னு எடுத்தோம்னா ஏ கியூப், ஏன்னா சைடு வந்து ஏ, இப்போ வால்யூம் வந்து ஏ கியூப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது போக நியரஸ்ட் நெய்பர், நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லலாம்.
கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இந்த சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் எடுத்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நியரஸ்ட் நெய்பர் ஆட்டம்ஸ், அதே மாதிரியான நியரஸ்ட் நெய்பர் ஆட்டம்ஸ் வந்து இதுக்கு வந்து எத்தனை கிடைக்குது அப்படிங்கிறது அந்த கோஆர்டினேஷன் நம்பர். தட் ஆட்டம் ஷுட் பி ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் ஆட்டம். எந்த ஆட்டம் எடுக்கிறோமோ அதோட எந்த ஆட்டமோட கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாக்குறோமோ அதுக்கு பக்கத்துல எத்தனை ஆட்டம்ஸ் வந்து ஈக்விடிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் வந்து இருக்கும். இந்த சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல 6 ஆட்டம்ஸ். சரிங்களா? அதான் 3 டைமென்ஷன்ல இமேஜின் பண்ணீங்கன்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல வர்ற யூனிட் செல்லு இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ இது பாருங்க. ஸோ இதுக்கு வந்து எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர்னு பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன்ல பாருங்க. இந்த ஆட்டமை நான் ரெஃபரன்ஸா வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆட்டமை நான் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டேன்னா ஆக்சுவலா நான் இங்க வரைஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா ரஃபா தான் வரைஞ்சிருக்கேன். இல்லைன்னா எப்படி பர்ஃபெக்டா வரையணும்னா எப்படி வரையணும்னா இந்த எல்லா ஸ்பேஸும் ஒன்னு டச் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? இது வந்து 2 டைமென்ஷன்ல வரைஞ்சதுனால வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். பட் எக்ஸாக்டா இதே மாதிரி வந்து இருக்காது. ஸ்பியர்ஸ் எல்லாம் ஒன்னு டச் பண்ணிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆட்டமை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்தோம்னா இதுக்கு நியரஸ்ட் நெய்பர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. சரிங்களா? 1 2 3 4 5 6. அதாவது 1 2 3 4 இந்த ரெண்டு வரும். 1 2 3 4 1 2 3 4 இந்த ஆட்டம் எடுத்தீங்கன்னா 1 2 3 4. மேல ஒரு யூனிட் செல் எடுத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஆட்டம் இருக்கும். கீழே ஒரு யூனிட் செல் பார்க்கும்போது அங்க ஒரு ஆட்டம் இருக்கும். டோட்டலா வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து இதுக்கு 6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ் வந்து 6. அதே மாதிரி நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் A. சரிங்களா? இங்க இந்த சென்டர்ல இருந்து பாருங்க இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும்? A தானே இருக்கும். அதான் வந்து நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸ். ஸோ நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பியர்ஸும் ஒன்னு டச் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இப்போ சென்டர்ல இருந்து சென்டர் வரைக்கும் மெஷர் பண்ணீங்கன்னா A. இதான் வந்து நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது போக பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பேக்கிங் ஃபிராக்ஷன். பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. டோட்டலா இதுல வந்து இந்த யூனிட் செல்லுல ஆட்டம்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் மட்டும் எவ்வளவு? சரிங்களா? டோட்டலா வந்து ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூம்ல நிறைய எம்டி ஸ்பேஸும் இருக்கலாம். சரிங்களா? டோட்டலா ரூமோட வால்யூம் வேற, அதுல இருக்கக்கூடிய பொருட்களோட வால்யூம் வேற. ஏன்னா எம்டி ஸ்பேசஸும் நிறைய வந்து அந்த ரூம்ல இருக்கலாம். அப்போ இந்த யூனிட் செல்லுல வந்து எந்த அளவுக்கு ஆட்டம்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிராக்ஷன் பேக்கிங் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. இல்லைன்னா அட்டாமிக் பேக்கிங் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. APF அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா பேக்கிங் ஃபிராக்ஷன்ங்கிறது வால்யூம் ஆஃப் atoms in unit cell divided by total volume of the unit cell. Total volume of the unit cell. So volume occupied by atoms in the unit cell. So எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆட்டம் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பெர் யூனிட் செல் வந்து 1 தான். அப்போ ஒரே ஒரு ஆட்டம் தான் வந்து நமக்கு கணக்குல வரும். அப்போ ஒரே ஒரு ஆட்டம், ஒரு ஆட்டமோட வால்யூம் போது 1 into 4/3 pi r³ divided by total volume of unit cell. அது வந்து என்னது? AQ. Aங்கிறது என்ன? 2R. அப்போ என்ன வரும்? 4/3 pi r³ divided by என்ன வரும்? total volume of unit cell வந்து AQ. A அப்படிங்கிறது 2R whole cube. அப்போ இது வந்து 8R³ வரும். R³ கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அந்த நம்பர்ஸ் பைனா 3.14 அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.524 அப்படிங்கிறது பேக்கிங் ஃபிராக்ஷனா வந்து நமக்கு வரும். ஸோ பேக்கிங் ஃபிராக்ஷன்னா 0.524. தட் மீன்ஸ் 52.4% தான் சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல பேக்கிங் ஃபிராக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் வால்யூம் யூனிட் செல்ல 52.4% தான் ஆட்டம்ஸால நிரம்பி இருக்கு. ஆட்டம்ஸ் ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் அவ்வளவுதான்.
பேலன்ஸ் இருக்கக்கூடிய 48% எப்படி இருக்கு, எம்டியா தான் அந்த யூனிட் செல்ல இருக்கு. அப்போ ஒரு சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர், அதாவது கியூபிக் சிஸ்டம்னு சொன்னோம் இல்லையா அந்த பிராவிஸ் லாட்டிஸ்ல, அதுலயே ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எதுனா இதுதான். ஏன்னா இதுல வந்து 52.4% மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸால் ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி டிஸ்கஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ சம்பந்தமா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அடுத்த வீடியோல நம்ம பாடி சென்டர்ட் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.